வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் 2A மெயின்ஸ் ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டல் யூனிட் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ என்விரான்மெண்டல்ல இன்னைக்கு நம்ம வந்து பயோடைவர்சிட்டிக்கான பார்ட் 2 வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் பார்ட் 2ல வந்து என்னன்னா, பயோடைவர்சிட்டிக்கான லாஸஸ் என்ன? மைக்ரேஷனால வந்து பயோடைவர்சிட்டி எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது? ஸோ அதிகப்படியான பயன்பாடால பயோடைவர்சிட்டி எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது? ஸோ ரெட் டேட்டா, ரெட் புக்னா வந்து என்ன? இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே வந்து என்னன்னா, பயோடைவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட். டெஃபினட்டா வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்கோம். இத பேஸ் பண்ணி இந்த தகவல்கள் அத்தனையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். போன வகுப்புல பயோஜியோகிராபிக் ஜோன பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு 10 பயோஜியோகிராபிக் ஜோன பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப அதையுமே வந்து சப்டிவைடா வந்து பிரிச்சு ஒரு 25 பயோஜியோகிராபிக் ப்ராவின்ஸஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25யும் லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதேபோல இந்தியாவுல இருக்கக்கூடிய 5 பயோம்ஸ், ஓகேங்களா? 5 பயோம்ஸ பத்தி குடுத்துருக்காங்க. அதாவது பயோம்ஸ்னா வந்து என்னன்னா, லைக் நிலத்துடைய பெரிய பகுதிகள், இல்ல காடுகளுடைய பகுதிகள், இல்ல காட்டினுடைய வகைகள். இப்படி நீங்க வந்து பார்க்கலாம். டிராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், வார்ம் டெசர்ட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். இது போல காடுகளுடைய வகைகள பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவுல இருக்கக்கூடிய 2 பெரும் பிரிவுகள். ஓகேங்களா? 2 ரியால்ம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 1 ஹிமாலயன், அதுக்கப்புறம் அந்த பகுதிய தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய சப்கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பகுதிஸ். அப்ப மொத்தம் 2 ரியால்ம்ஸ், 5 பயோம்ஸ், அதுக்கப்புறம் 10 பயோஜியோகிராபிக் ஜோன்ஸ், அப்புறம் 25 பயோஜியோகிராபிக் ப்ராவின்சஸ். ஸோ இந்த லிஸ்ட்ட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்திய அளவுல, ஓகேங்களா? இந்திய அளவுல பார்த்து வைக்கிறது நல்லது. சரி. இப்ப இங்க பாருங்க. இப்ப சிபிடிய பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கன்வென்ஷன் ஆன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி. இதான் வந்து இதுக்கான ஃபுல் ஃபார்ம். இத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க? இந்த சிபிடிய பேஸ் பண்ணி எது வந்து உண்மை? அதுதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இட் இஸ் கம் போஸ்ட் 29 டிசம்பர் 1993. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். அதுக்கப்புறம் இந்தியா சைன்ட் 1996ன்னு குடுத்துருக்காங்க. இந்தியா 1996க்கு தான் சைன் போட்டுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அதே போல இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே வந்து எவ்ரி இயர் 22 ஜூன்ல வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். லைக் ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் டஃப் பண்ணணும் அப்படின்னா 4, 5 ஸ்டேட்மெண்ட் இதுல எது உண்மை அப்படின்றது தான் வந்து கொஸ்டினா வந்து இருக்கும். 1 அண்ட் 2 ஒன்லி ரைட். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, 29 டிசம்பர் 1993லயே கொண்டுட்டு வராங்க. இதுல இந்தியா வந்து எப்ப சைன் பண்ணி இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்கும்பொழுது, 5 ஜூன் 1992லயே வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவும் ஒ ஒ ஒரு உறுப்பு நாடா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப 1992லயே சைன் பண்ணியாச்சு இந்தியா. 1996ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதேபோல பயோடைவர்சிட்டி டே வந்து மே 22 தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஜூன் 22 இல்ல. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி டே. இது என்ன பயோடைவர்சிட்டி டே? இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. அப்ப இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? இது போல கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து பார்க்கலாம். சரி வாங்க. கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா வந்து என்ன சார்? என்ன அதுக்கான மீனிங் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்வென்ஷன் ஆஃப் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 1992லயே வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 196 பிளஸ் உறுப்பு நாடுகள வந்து என்ன இந்த ட்ரீட்டிய வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கொள்கைய வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. இந்த ரியோ எர்த் சம்மிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டில வந்து என்னன்னா, ஒரு 3 முக்கியமான கொள்கைகள் வந்து இருக்கு. உலக அளவுல. இப்ப இந்த ட்ரீட்டிய சைன் பண்ணி ஏத்துக்கிட்டவங்க எல்லாம், அந்த 3 முக்கியமான கொள்கைகள ஏத்துக்கிட்டாகணும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்கலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகே. ஸோ இதுல வந்து என்னலாம் சொல்றாங்க? எக்கோசிஸ்டத்த நம்ம வந்து பாதுகாக்கணும். இது இதுல இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஜெனடிக் ரிசோர்ஸஸ நம்ம வந்து பாதுகாக்கணும். இனங்கள பாதுகாக்கணும். இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பாதுகாப்பு, சூழியல் பாதுகாப்பு. இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரையாரிட்டி. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
நீடித்த சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அப்ப இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இந்த சூழியல்ல நிறைய பயன்கள் வந்து இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? நீடித்த யூஸா, அதாவது நிலையான ஒரு வளர்ச்சியா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது என்விரான்மென்டலா அஃபெக்ட் ஆகாத மாரி நம்ம வந்து பயன்படுத்தணும். இதான் வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் டூ பெனிஃபிட் அரைசிங் அவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். அதாவது ஈக்விட்டபிள், அதாவது எல்லா நாடுகளுக்கும் சமமான பெனிஃபிட் இருக்கா மாரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து என்னன்னா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இது போல 3 முக்கியமான கொள்கைகள பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சிபிடி அப்படின்ற அந்த ஒரு ட்ரீட்டி வந்து லான்ச் ஆச்சு. மொத்தம் 196 நாடுகள் வந்து என்ன பண்ணாங்க? அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி சைன் பண்ணாங்க. இத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிபிடி உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இழப்பு. இத பத்தின ஒரு மாநாடு தான் வந்து என்னன்னா சிபிடி அப்படின்றத சொல்றாங்க. ரியோ டி ஜெனீரோல 1992ல கொண்டுட்டு வந்த ஒண்ணு தான். ஓகேங்களா? 196 நாடுகள் வந்து என்ன பண்றாங்க? ஸோ இதுல வந்து என்னன்னா சைன் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இந்தியாவும் ஒண்ணு. ஓகேங்களா? அப்ப அந்த 3 கொள்கைகள பேஸ் பண்ணி இந்தியாவும் ஒர்க் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்த ஒரு முன்னெடுப்பு தான். நெறைய தகவல்கள் சிபிடிய பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. தமிழ்லயும். ஓகேங்களா? அதனால தயவு பண்ணி இத போய் ரீட் பண்ணி பாருங்க. எப்ப லான்ச் பண்ணாங்க? எத்தன நாடுகள் சைன் பண்ணாங்க? இது போல கொஸ்டின் தாம்மா கேட்பாங்க. அகைன் பேக் டூ ஃபார்ம் ஸ்கூல் புக் நம்ம வரோம். 12த் ஜூவாலஜி புக்ல இருந்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். சிலபஸுமே வந்து கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி தான் இருக்கு. சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹைஃபன் போட்டு வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கு. அதனால த பிரைமரி சோர்ஸ் வந்து என்னன்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்கணும், ரீட் பண்ணணும். இத பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ உயிரிய பல்வகைத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள். ஸோ த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்தியா வந்து என்னன்னா 17 மெகா டைவர்சிட்டி இருக்கக்கூடிய 17 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரில நம்ம இந்தியாவும் வந்து என்ன ஒண்ணு தான். பட் இருந்தாலும் கூட இந்த மெகா பயோடைவர்சிட்டிக்கு கண்டிப்பா அச்சுறுத்தல் வந்து இருக்குதா அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அது எதனால அச்சுறுத்தல் வருது அப்படின்றத நான் சொல்றேன். வேளாண்மைங்க. ஓகேங்களா? இந்த வேளாண்மை நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ராக்மென்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ராக்மென்டேஷன் லாஸஸ்ன்னுவாங்க. அதாவது இரட்டிப்பாதல் அல்லது துண்டாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு மிகப்பெரிய நிலம் இருக்கு. அந்த மிகப்பெரிய நிலம் காடு. அந்த காட்ட வந்து என்னன்னா கொஞ்சம் அழிச்சு விளைநிலமா வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்னா, அது தப்பு தானே! ஓகேவா? இதனால என்ன ஆகும்? அந்த காட்டுல வாழக்கூடிய உயிரினங்களுடைய பயோடைவர்சிட்டி அப்படின்றது அழிஞ்சு போயிடும். இன்னைக்கும் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நெறைய வேளாண் நிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மயில்கள், அப்புறம் நரி, ஓநாய் இது போல உயிரினங்கள் வந்து என்னன்னா சுத்திட்டு இருக்கும், உலாவும். அப்ப அது வந்து சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயிர்களுக்கு பாதுகாப்பா சொல்லி விண்வெளி அமைப்பாங்க. சரிங்களா? இல்லன்னா வந்து மருந்து தெளிப்பாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயிர்கள்லாம் வந்து அத சாப்பிட்டு வந்து இறந்துரும். பிரச்சனை என்ன? அந்த உயிர்கள் அந்த இடத்துல தான் வந்து இருந்தது. அது வந்து ஒரு காடா இருந்திருக்கும். அந்த காடு தான் வந்து என்னன்னா அழிச்சு விளைநிலமா வந்து மாறிடுச்சு. அப்படி அது விளைநிலமா வந்து மாறும்பொழுது, அந்த இடத்துல அவங்க தான் வந்து இருப்பாங்க. யானைகள் வந்து வலசை போதல் அப்படின்ற ஒரு டெர்ம் வந்து இருக்கு. அப்ப யானை வலசை போகுதுன்னா, யானை வந்து வயல்வெளியில புகுந்ததுன்னு சொல்றாங்களே, அது தப்பு. ஒரு காலத்துல காடா இருந்தது தான் இன்னைக்கு வந்து வயல்வெளியா மாறுது. அப்ப அங்க பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு காலத்துல காடா இருந்தது தான் இன்னைக்கு ரயில்வே ட்ராக்கா இருக்கு. அப்ப அங்க பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. அப்ப காடுகள் தான் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து விளைநிலங்களா மாறுது, ஃப்ளாட்டா மாறுது, ரயில்வே ட்ராக் போகுது, நெறைய சுரங்கங்கள் வந்து உருவாகுது. ஸோ கம்ப்ளீட்டா பயோடைவர்சிட்டி அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது. அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காடுகள் வந்து அழிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதனால எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருது. ஆனா எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அப்படின்றத சொல்றாங்க. அதேபோல இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு குளத்த வந்து வெட்டுறீங்க. இல்லன்னா ஒரு இடத்துல ஆர்ட்டிஃபிஷியலா என்ன பண்றீங்க? ஒரு டேம் வந்து கட்டுறீங்க அப்படின்னாலும், அதுவும் அந்த பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஆமாங்க. ஒரு டேம் கட்டுறதுன்றது அது வந்து இயற்கைக்கு எதிரானது. அதுதான் வந்து உண்ம. டேம் கட்டுறதுனால நமக்கு தண்ணி கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றது ஓகே. இது வந்து நம்மளுடைய பயன்பாடுக்கு வந்து சொல்றோம். பட் அந்த ஓடக்கூடிய நீரோட்டத்த நம்ம தடுத்து நிப்பாட்டும் பொழுது, அதோடைய சூழல வந்து என்னன்னா நம்ம வந்து மாத்துறோம். அதுலயும் வந்து என்னன்னா நம்ப
யூ ஜஸ்ட் இமேஜின். இப்ப அந்த டேம் மாரி கட்டி வச்சிருக்கோம். தண்ணி இருக்கு. திடீர்னு அந்த தண்ணிய வந்து திறக்கிறோம். அவ்ளோ ஃபோர்ஸோட அந்த தண்ணி வந்து என்ன இப்படி கீழ வந்து வரும். டவுன் ஸ்ட்ரீம்க்கு கீழ வரும். வரும்பொழுது அத்தன உயிரினங்களும் பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதான் நம்ம நெனைக்கிறோம். டேம் தானே, தண்ணி தானே பிரச்சனை இல்ல. பட் அதுவும் வந்து இந்த பயோடைவர்சிட்டிய வந்து அழிக்கிறதுல, இல்ல அச்சுறுத்தல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா வந்து இருக்கு. கடல் நீர வந்து குடிநீர் ஆக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும். எல்லாம் நம்ம மனிதனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணக்கூடிய அத்தன ப்ராஜெக்ட்டும் மனிதனுக்கு மட்டும் தான் வந்து நல்லதா இருக்கே ஒழிய, சூழலுக்கு நல்லதா இல்ல. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, கடல் தண்ணீய வந்து நல்ல தண்ணீயா மாத்துறோம். அது ஆல்ரெடி போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். அதுல வந்து எஃப்ளூயன்ட் சொல்லக்கூடிய அந்த உப்பு தண்ணி, கடல் தண்ணீய நல்ல தண்ணீயா மாத்திட்டு மீதி கெட்ட தண்ணீ இருக்கும் இல்லையா? நீங்க ஆர்ஓ வாட்டர் கூட போடும்போது பார்ப்பீங்க. கெட்ட தண்ணீ தனியா வந்து வந்துட்டுருக்கும். அதேபோல அந்த தண்ணி, தண்ணியா இருக்கக்கூடிய அந்த தண்ணி, அதுல வந்து உப்புத்தன்மை அதிகமா வந்து இருக்கும். இப்ப அந்த தண்ணீய வந்து கடல்ல விடும்பொழுது, அந்த கடல்ல அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இக்கோசிஸ்டம் அந்த சூழல்ன்றது கடுமையா வந்து பாதிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டின்றது கடுமையா பாதிக்கப்படுது. இதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. அதேபோல தான் வந்து அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும், அந்த கழிவுகள் இருக்கக்கூடிய அந்த தண்ணீய வந்து கொட்டும்போது கடுமையா வந்து பாதிக்கப்படுது. இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, ஃப்ளட்ல வந்து சேர்க்குறாங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூட்டங்கள் வந்து என்ன ஆகும்? அழிஞ்சிடும். அதோ பாருங்க. அதேபோல மனிதன் வந்து வாழ பழகியாச்சு. சின்ன இடங்கள்ல கூட வந்து வாழ்றாங்க. பெருநகரங்கள்ல சின்ன வீட்டுகள்ல கூட வந்து என்னன்னா வாழ்றாங்க. ஒரு 130 ஸ்கொயர் ஃபீட், 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இடத்துல கூட மனிதன் வந்து வாழ பழகுறாங்க. ஆனா, அது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டா, இது வந்து காலத்துக்கு ஏத்தாப்போல மனிதனுடைய இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாச்சுன்றதுனால, அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியும் வந்து அதிகமாயிருச்சு. ஆனா, விலங்குகளுக்கு அது இல்ல. நம்ப வந்து பெருகிட்டே இருக்கோன்றதுக்காக காடுகள வந்து அழிச்சு, அழிச்சு எடுத்துக்கிறோம். ஆனா, ஒரு காலத்துல விலங்குகள் வந்து ஒரு 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 சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கம் நல்லபடியா உயிர் வாழ, வேட்டையாட, சுதந்திரமா உலாவ, அதுக்குன்னு எவ்ளோ லேண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு சிங்கத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கைய ரன் பண்ணணும்னா, அதுக்கு 100 சதுர கிலோமீட்டர் லேண்ட் வந்து தேவைப்படுது. அப்ப 100 சதுர கிலோமீட்டர்னா என்ன சார்? இது ஒரு 10 கிலோமீட்டர் ஏரியா. 10 கிலோமீட்டர் லென்த். இது ஒரு 10 கிலோமீட்டர். 10 x 10 100 ஓகேங்களா? இதா வந்து 100 சதுர கிலோமீட்டர். அப்ப இந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர், இந்த சைடு நான் சொல்றது ஒரு சிங்கத்துக்கு. ஓகேங்களா? அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப அவ்ளோ பெரிய லேண்ட் வந்து இந்தியாவுல இருக்கா? இல்ல. இந்தியாவுடைய காடுகளுடைய பரப்பு வந்து அந்த அளவு இருக்கா? இல்ல. காடுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் விளைநிலமா மாறிடுச்சு. அதான் வந்து சொல்றாங்க. அப்ப சிங்கத்துக்கே அப்படின்னா, பாலூட்டிகள், பழந்திணைகள் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, அந்த நிலப்பரப்பு அப்படின்றது கொஞ்சம் வந்து பெருசா வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து என்ன ஆகும்? அந்த இரை தேடல் அப்படின்றது கரெக்ட்டா வந்து இருக்கும். அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு டூ யூ நோ பாக்ஸு. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குவாமி அப்படின்ற ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வவ்வால், பழந்தின்னி வவ்வால். அது வந்து ஒரு வவ்வால் இருக்கு. ஓகேங்களா? இந்த பழந்தின்னி வவ்வால்ன்றது, வவ்வால மனிதன் வந்து உண்றான். ஓகேங்களா? மனிதன் வந்து சாப்பிடுறாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் மட்டும் தான் வந்து இந்த ஃபுட் செயின்ல ரொம்ப டாப் பிரியாரிட்டி. மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து இருக்காங்க. இதுல அதிகபட்சம் மனுஷனே சாப்பிடுவான். ஏன்னா நெறைய பழங்குடி இனம்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது, மனிதனே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து இருக்குதான். சரி வந்து இங்க பார்ப்போம். இப்ப இந்த வவ்வால வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, மனிதன் வந்து சாப்பாடா வந்து எடுத்துக்கிறான். ஓகேங்களா? மனிதன் வந்து என்ன பண்றாங்க? சாப்பாடா வந்து எடுத்துக்கிறாங்க. இது பெருசு இல்ல. இங்க வவ்வால வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது, வவ்வாலுடைய கவுண்ட் வந்து கம்மியாகுது. வவ்வால் போய் நல்ல பழங்கள மட்டும் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது. அங்க மகரந்த சேர்க்கைக்கு யார் உதவுறாங்க அப்டின்னா, இந்த வவ்வால் தான் வந்து உதவுறாங்க. அப்ப இந்த வவ்வாலுடைய கவுண்ட் கம்மியாக, அந்த இடங்கள்ல அந்த பழம் தாவரங்களுடைய பழத்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தாவரங்களுடைய உற்பத்தி அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம போகுது. அந்த ஃபுட் செயின்ல மனுஷன் வவ்வால சாப்பிடுறான். வவ்வால் போய் அங்க மரங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அது பண்ணாததுனால, அங்க மகரந்த சேர்க்கை ஈடுபடாததுனால, மரத்துல பழம்லாம் வந்து கரெக்ட்டா வந்து வரல. அப்படின்றது தான் இங்க வந்து சொல்றாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க பயோடைவர்சிட்டி எல்லாருமே தேவை. எல்லாமும் தேவை. அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுதான் டூ யூ நோ பாக்ஸ்ல வந்து இருக்கு. சரி ஓகே. இதுக்கான ரீசன் என்ன சார்? இத பேஸ் பண்ணி கொஸ்டின் ஸ்டேட்மென்ட்ல கேட்கலாம். பாருங்க. இந்த ரீசன பொறுத்தவரையும்
வாழிட இழப்பு. அதாவது காடுகள் அழிக்கிறதுனால தான் 73% வந்து சிற்றினங்கள் வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்பீசிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மனுஷனுடைய இனப்பெருக்கம், மனிதனுடைய மக்கள் தொகை பெருக்கம், காடுகளுடைய அழிவு, மற்ற உயிரினங்களின் அழிவு. இங்க மனிதன் மட்டும் தான் வந்து என்ன வாழக்கூடிய ஒரு சூழல். கண்டிப்பா வந்து சுற்றுச்சூழல் வந்து அஃபெக்ட் ஆகுது. சரி, ஓகே. மனிதனுடைய உணவு தேவை. இல்ல அந்த உணவு தேவைன்றது கமர்ஷியலா வந்து மாறிடுச்சு. தற்சார்பு வாழ்க்கைய நோக்கி இல்லாம, கமர்ஷியலா உணவு நம்ம வந்து உற்பத்தி செய்றதே வந்து என்னன்னா, சந்தைப்படுத்துறதுக்காக தான். அப்படி வந்து பார்க்கும்பொழுது நெறைய பூச்சிக்கொல்லிகள், ஓகேங்களா? நெறைய களைக்கொல்லிகள் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதனாலயும் நம்ம வந்து என்ன ஆகுது, இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வந்து எமிட் ஆகுதா ஒரு ஆக்டிவிட்டில, கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா எமிட் ஆகுதுனாலே, அதுதான் வந்து முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ். வளிமண்டலத்தில எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ, அந்த அளவு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்த வந்து உறிஞ்சிக்கிட்டு, அத வந்து பகல் பொழுத நல்லா உறிஞ்சிக்கிட்டு, அந்த வெப்பத்த தனக்குள்ளேயே தங்க வச்சு, பூமியுடைய வெப்பநிலைய வந்து என்னன்னா ஏத்துது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? அப்ப அதுவும் வந்து இங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்டா வந்து இருக்கு. அத சொல்றாங்க. ஸோ இத தாண்டி வந்து மீன் பிடிப்பு, வேட்டையாடுறது, சுரங்கம் அமைக்கிறது, வேளாண்மை, விவசாயமும் ரொம்ப தீவிரமா வந்து பண்றனாலும், அதுவும் வந்து தப்பு தான். ஓகே. இத விட வந்து வெளிநாட்டு இனம், உள்நாட்டு இனத்தோட கலப்பினம் செய்றது, அதுவும் தப்பு தான். வெளிநாட்டு இனம், உள்நாட்டு இன சீம கருவேல மரமா இருக்கலாம். இல்ல மீன்கள் இருக்கலாம். வெளிநாட்டு மீன் வந்து இங்க வரதா இருக்கலாம். மாடுகள் இருக்கலாம். அப்போ உள்நாட்டு இனமே அழிஞ்சிருச்சு இல்லையா? நெறைய நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சிடுச்சு. அப்ப வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த மாடுகள், இல்ல உயிரினங்கள் இதனால வந்து உள்நாட்டு இனங்கள் அப்படின்றது கடுமையா வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. அப்ப அந்த ஒரு மரபு ஜெனடிக்கா வந்து என்னன்னா, எவ்ரிதிங் வந்து எல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஸோ ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து க்ரோ பண்றது. ஸோ இது மட்டும் இல்லாம ஆயில் கசியறது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றது, மரங்கள வந்து வெட்டுறது, பவுச்சிங் மரங்கள வெட்டுறது. இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு காரணம்? பயோடைவர்சிட்டியோட அழிவுக்கு காரணமா வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதாவது பூமியுடைய லேண்ட்ல மொத்தம் 14% இருந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கான அந்த பெர்சன்டேஜ் வந்து இப்ப எத்தன பெர்சன்டேஜா வந்து குறைஞ்சிருக்குன்னா, 6%ஆ குறைஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஸிஜன புரொடியூஸ் பண்றதுல ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் ஆக்ஸிஜன் எங்கேருந்து வருதுன்னா, ஃபாரஸ்ட்லேருந்து வருது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள்ல இருந்து நெறைய ஆக்ஸிஜன் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள என்ன சொல்லுவோம்னா, பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸ் ஆஃப் அப்படின்னு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காடுகள் வந்து அழிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த காடுகள் அழிவு அப்படின்றது, அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி அழிஞ்சுட்டே வருது அப்படின்றத சொல்றாங்க. நியூசிலாந்துல ஒரு 90% வெட்லேண்ட் வந்து என்ன ஆகுது? அழியுது. அழிஞ்சு என்ன பண்றாங்க? சோயா பீன்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, அ புல்லு மாட்டுக்கு போடுற புல்லு வந்து செய்றாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனிதன் அப்படின்றவங்க இந்தியாவுல இருக்கிறவங்க, பாகிஸ்தான் அப்பலாம் உலகம் ஃபுல்லாவே எல்லாரும் ஒரே மாரி தான் வந்து இருக்காங்க. நியூசிலாந்துல பாருங்க, அங்க 90% வந்து வெட்லேண்ட் வந்து அழியுது. வெட்லேண்ட்லாம் வந்து என்னன்னா, வாட்டர் லாகிங் ஏரியா. எப்பவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு 6 அடியிலேயே வந்து நெறைய தண்ணி வந்து இருக்கும். ஸோ பூமிக்கு மேலயும் தண்ணி நிக்கும். அது வந்து அதிகப்படியான சேரும் சகதியும் இருக்கக்கூடிய, உப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு லேண்டா தான் நீங்க வந்து வெட்லேண்ட வந்து பார்க்கணும். மாங்குரோவ் ஃபாரஸ்ட் அது வந்து வெட்லேண்ட் தான். பள்ளிக்கரணை அது வந்து ஒரு சதுப்பு நிலம் தான். வெட்லேண்ட் தான். அப்படி நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப 90% வெட்லேண்ட வந்து அழிச்சுட்டாங்க. அதுதான் வந்து இங்க வந்து தகவலா வந்து குடுக்குறாங்க. எதுக்காக? விவசாயத்துக்காக. அப்ப இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்றது டோட்டலா வந்து அஃபெக்ட் ஆகுது. நீலகிரி, கொடைக்கானல் அங்கேயும் வந்து ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பால என்ன ஆகுது? கண்டிப்பா ஆக்கிரமிப்பு பண்ண அந்த சூழல் வந்து மாறுது. மலைப்பிரதேசங்கள ஆக்கிரமிப்பு வந்து பண்றோம். மனிதனுடைய அ மக்கள் தொகை பெருக்கத்தினால வந்து பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்? நிலச்சரிவு ஏற்படும். நீங்க வந்து பார்க்குறீங்க. வயநாடு நிலச்சரிவு. அதுக்கப்புறம் இப்ப திருவண்ணாமலையில ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு. இதெல்லாம் வந்து எதனால? மலையோரத்துல வந்து என்னன்னா மனிதன் வந்து வசிக்கிறாங்க. வசிக்கக்கூடிய மனிதன் வந்து நவநாகரிக மனிதனா இருக்கான். இப்ப மலையோரத்துல வந்து வசிக்க கூடாதான்னு கேட்டா அப்படி சொல்ல வரல. வசிக்கலாம். இப்ப
மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னா, அவங்க டோட்டலா வந்து வேற. அவங்க வந்து பெருசா வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரோட வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வாழ்ந்து வந்து பழகிட்டாங்க. அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து இருக்கு. ஆனா வந்து நவநாகரிகமா, அதாவது ஒரு சிமெண்ட் வச்சு வீடு கட்டி, அதுல G+1, G+2லாம் வந்து வீடு கட்டுறோம். அப்படி மலை அடிவாரத்துல இல்ல மலைகளையே வந்து உடைஞ்சு வந்து கட்டம்பொழுது என்ன ஆகும்? அந்த இக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இது போல இயற்கை பேரழிவுகள் வரதான் செய்யும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வாழிடங்கள் துண்டாடப்படுதல். அதாவது வாழிடம் துண்டாடல் ஹேபிடேட் ஃப்ராக்மென்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுதான். இப்ப மலை இருக்கும். அந்த மலைய வந்து என்ன பண்றாங்க? தோட்டம் போடுறாங்க. ஓகேங்களா? அது மலை, காடு. ஆனா அதுல வந்து என்ன? தேயிலை தோட்டம் வந்து இருக்கு. அங்க ஃபேக்டரி இருக்கு. அங்க வந்து என்ன? விளைநிலமா வந்து மாறுது. அப்ப அங்க ஒரு ஒரு ஃபுட் சைனே வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா? மலைப்பாங்கான இடத்துல புலி ஊருக்குள்ள வந்துச்சுன்றாங்க. இல்ல. அது மலை. அது ஒரு காடு. அங்க ஆல்ரெடி வந்து புலி வாழ இடமா தான் வந்து இருந்தது. அந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து அழிச்சுட்டு ஒரு தோட்டமா வந்து போடும்பொழுது, வேற என்ன வரும்? யானை ஊருக்குள்ள வந்துச்சுன்றாங்க. அது மலை, அது காடு. அந்த இடங்கள்ல வந்து நம்ம அத அழிச்சுட்டு, நம்ம வந்து அத விளைநிலமா மாத்தும்போது, வேற எதையும் நம்மால எதிர்பார்க்க முடியாது. அதுதான். அப்ப அந்த வாழிடங்கள வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாரி பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப காட்டினுடைய பரப்பு அப்படின்றது குறுகிக்கிட்டே வந்து போகுது. சின்னதாயிட்டே வந்து போகுது. சிட்டுக்குருவிய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் ரேடியேஷன்ஸ் ஒரு சைடு வந்து இருந்தாலும் கூட, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நகரப்பெருக்கம், மனிதனுடைய வளர்ச்சி. இதெல்லாம் தான் வந்து என்னன்னா, சிட்டுக்குருவி வந்து இல்லாம வந்து போயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. சிட்டுக்குருவிகள் வசிக்கிறதுக்கு கூண்டு இல்ல. சிட்டுக்குருவிகள் வசிக்கிறதுக்கு கூண்டு இல்ல. புறானா வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல் ஓரத்தில அபார்ட்மெண்ட்ல ஜன்னல் இடுக்கெல்லாம் கூட வந்து இருந்துரும். ஆனா சிட்டுக்குருவி வந்து தனியா வந்து ஒரு பொந்து போல ஒரு செட்டப்ல இருந்தா தான் வந்து இருக்கும். அப்ப அது போல செட்டப் வந்து இந்த நகரமயமாதல்ல இல்லாம வந்து போயிடுச்சு. ஏன் இல்ல? அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அது போல செட்டப் வந்து இல்லாம போகுது. அதுக்கு காரணம் நகரமயமாதல். அதனால சிட்டுக்குருவியும் இல்லாம போகுது. அத தாண்டி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரேடியேஷனும் இது போல குருவினங்கள் அழியறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஓவரா வந்து எக்ஸ்ப்ளாய்டேட் பண்றது. அதிகமா வந்து என்னன்னா, நம்ம வந்து சுரண்டுறது. ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய பயன்பாட்டால சில இனங்கள் வந்து டோட்டலா வந்து அழிஞ்சே வந்து போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? பயணிகள் புறா, பெர்லின் கடல் பசு இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். எந்தெந்த இனங்கள வந்து 200, 300 வருஷத்துல டோட்டலா அந்த இனமே வந்து மரபற்று போன அந்த ஒரு ஸ்பீசிஸே வந்து இல்லாம போயிருக்கிறது எது எது? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு உயிரினங்கள் இப்ப உள்ள உள்ள வருது. ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து உள்ள வருதுன்னா, அதுவும் வந்து இந்த எக்கோ சிஸ்டத்த பாதிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளா 1952ல சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த இந்த ஜிலேபி கெண்டை ஓரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேரளாவுல 1952ல கொண்டு வந்து விடுறாங்க. அப்ப கேரளாவுல உள்ளூர்ல இருக்கக்கூடிய பண்டியாஸ் டுபியஸ், லேபியா கொண்டியஸ் இது போல உள்ளூர் மீன் இனம் அழியுது. ஓகேவா? அப்ப வெளியிருந்து வரும்போது உள்ளூர் மீன் இனம் அழியுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதேபோல ஆப்பிரிக்க பூனை மீன் கிலாரியஸ் கேரிஃபின்ஸ் இது வந்து உள்ள வரதுனால, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் நாட்டு கிழத்தி வந்து அஃபெக்ட் ஆகுது. பெரிய கிழத்தி. பெரிய கிழத்தினா அது வந்து வேகமா வந்து வளர்ந்துரும். தமிழ்நாட்டுல வந்து தடை செய்யப்பட்ட உணவும் கூட. சரிங்களா? அப்ப வேகமா இருக்கக்கூடிய அந்த பெரிய கெளுத்தி இருக்கு இல்லையா? பெருசா வந்து வளர்ந்து நிக்கிற கெளுத்தி. மத்த மீன்கள சாப்பிடும், சின்ன சின்ன பாம்புகள சாப்பிடும் எல்லாமே. அப்ப அந்த கெளுத்தியால உள்ளூர் கெளுத்திக்கு வந்து என்ன ஆகுது? அ இல்லாம வந்து போகுது, அழிஞ்சிடுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. நைல் பிரெச் அப்படின்ற ஒரு மீன ஆ விக்டோரியா ஏரியில வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மீனினம் எது? சிக்லிட்ஸ் இந்த மீன் இனம் அழியுது. ஸோ ஃபாரின் இல்லன்னா ஏலியன் இனம் அது வரதுனால உள்ளூர் இனம் வந்து டோட்டலா வந்து அழியுது. ஸோ இத பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் புக்ல இது வந்து என்ன, இந்த வெளிநாட்டு இனங்களின் தாக்கம் அப்படின்ற மாரி ஒரு டாபிக் குடுத்திருப்பாங்க. அதுல இது வந்து எக்ஸாம்பிளா வந்து குடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்லயும் வந்து என்னன்னா, அது வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து என்னன்னா சைக்கிள்ங்க. இந்த சைக்கிள வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இங்க பயோடைவர்சிட்டி, கிளைமேட் இது 2மே வந்து என்னன்னா, ஒண்ணு டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிளைமேட் சேஞ்சஸ்னால கண்டிப்பா பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும். பயோடைவர்சிட்டி, கிளைமேட் 2மே வந்து என்னன்னா, ஒண்ணு டிபெண்ட் பண்ணியிருக்கு.
இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா, ஹியூமன் தான். ஓகேங்களா? ஹியூமன் தான். ஹியூமன் தான். இந்த ஹியூமன் அதிகப்படியான லேண்ட் யூஸ் பண்றதுனால, கண்டிப்பா அந்த லேண்டோடைய பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுறதுனால, பயோகெமிக்கல் சைக்கிள்ஸ் பயோகெமிக்கல் சைக்கிள்னா என்ன? நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த கார்பன் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி இது எதுவுமே வந்து இல்லாம வந்து போகுது. அப்ப இது எதுவுமே இல்லாம போகுறதுனால தான் கிளைமேட்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கு. கிளைமேட்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால, அது மனுஷனையும் அஃபெக்ட் ஆகுது. ஆனா மனுஷனுக்கும் அந்த அ அஃபெக்ட் இருக்கு. அந்த தாக்கம் வந்து இருக்கு அப்படின்றத மனுஷன் வந்து உணர மாட்றாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ப மொத்த பிரச்சனைக்கும் வந்து காரணம் வந்து என்னன்னா, ஹியூமன் தான். மாற்று கருத்தே வந்து இல்ல. 100% உண்ம. அதாவது சில புவியியல் சார்ந்த அமைப்புகள் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த பூமிக்கு புற்றுநோய் வந்து விட்டது அப்டின்னு சொல்றாங்க. புற்றுநோய்னா வந்து என்ன? கட்டுக்கடங்காத செல் பிரிதல். அதான் வந்து புற்றுநோய். பூமிக்கு புற்றுநோய். அப்ப பெருகிட்டே இருக்கு. எது பெருகிட்டே இருக்கு அப்டின்னா, மக்கள் தொகை. அப்ப பூமியுடைய புற்றுநோய் அப்டின்றது மக்கள் தொகை பெருக்கம். அத வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப மக்கள் தொகை பெருக்கம் தான் அத்தனையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ந நிலம் வந்து பத்த மாட்டுது. நிலத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க. பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. இதனால வந்து அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் சைக்கிள்ஸ் எதுவுமே வந்து கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா வந்து நடக்கல. இதனால வந்து என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அகைன் அது வந்து ஹியூமனுக்கே வந்து என்ன இம்பாக்ட்டா வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண்மை. வேளாண்மையில ஸ்லாஷ்ட் ஃபர்னேஸ் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து புதுசு கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதான் வந்து பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வேத காலம்னு சொல்லிட்டு ஒரு காலத்த பத்தி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அங்கேயுமே வந்து என்ன பண்றாங்க, ஆரியர்கள்லாம் வந்து வராங்க. அவங்க வந்து விவசாயம் வந்து பார்க்குறாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து இந்த மெத்தடு. ஓகேங்களா? இது என்னன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல சில பகுதிய வந்து என்ன பண்றாங்க அப்பன்னா, எரிச்சு அழிச்சிடுறாங்க. அப்படி எரிச்சு அழிக்கும் பொழுது, அதுவே வந்து அந்த பகுதியுடைய உரமா வந்து மாறுது. இப்ப அந்த காட்டுல வந்து என்ன பண்றாங்க, அந்த நிலத்துல வந்து என்ன பண்றாங்க, விவசாயம் பார்க்குறாங்க. நல்லா விவசாயம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்க வந்து புரொடக்டிவிட்டி சரியில்ல, இல்ல அப்படின்றப்ப, அடுத்த பகுதிய வந்து எரிச்சு அழிக்கிறாங்க. இப்படி காடுகள வந்து அழிச்சு, அழிச்சு, அழிச்சு விவசாயம் பண்ணக்கூடிய இந்த மெத்தடு. இதுவும் வந்து என்ன டோட்டலா வந்து தப்பு. இப்படி எரிச்சு அழிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடுடைய எமிஷன் அதிகமாகுது. இதனால பூமி வெப்பமயமாகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி அதிகம். காடுகளுடைய நிலப்பரப்பு கம்மியாகுது. பயோடைவர்சிட்டி டோட்டலா வந்து டேமேஜ் ஆகுது. அப்புறம் புலிலாம் வந்து என்ன அந்த நிலத்துக்கு வரும். யானை வந்து அந்த நிலத்துக்கு வரதான் செய்யும். ங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு ஐயூசிஏன்னு சொல்லக்கூடிய இது. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் நேச்சர். டெஃபினட்டா வந்து ஸ்டேட்மெண்ட் ரீதியா கொஸ்டின் கேட்பாங்க. லைன் பை லைனா ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சிடுங்க. 1948ல சுவிட்சர்லாந்துல பிடி கிளாண்ட்ல தான் இந்த நிறுவனம் வந்து துவங்குனாங்க. இந்த நிறுவனத்துக்கான வேலைகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, முழுக்க முழுக்க கணக்கெடுப்பு தான். ஓகேங்களா? கணக்கெடுப்பு பண்ணுவாங்க, கள ஆய்வு பண்ணுவாங்க, அந்த டேட்டாவ வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபீல்ட் ஒர்க் தான் வந்து பண்றாங்க. ஃபீல்ட் ஒர்க் மூலியமா கிடைச்ச அத்தன டேட்டாவையும் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்து குடுக்குறாங்க. எல்லா நாட்டு அரசுக்கும் வந்து குடுக்குறாங்க. இல்ல உலக நாடுகள்ல பேசுபொருள் ஆகுற அளவு வந்து என்ன, இவங்க குடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து இருக்கு. அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மனிதனுடைய செயல்பாட்டுனால எந்தெந்த உயிரினங்கள் அழியக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அப்படி சுட்டி காட்டுறதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புக் தான் வந்து என்னன்னா, ரெட் புக் அல்லது ரெட் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிகப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் ஐயூசிஎன் ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் நெறைய கான்ஃபரன்ஸ், நெறைய ட்ரீட் வந்து சைன் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வெட்லாண்டுக்கான இது. அப்புறம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் கன்வென்ஷன் ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அடுத்தது கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இயர் முக்கியம். இயர் முக்கியம். இத நம்ம டீட்டெயில்டாவும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஓகேவா? பட் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் எத டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஐயூசிஎனுடைய ரிப்போர்ட்ஸ டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கு. அவங்க குடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான், அப்ப சதுப்பு நிலம்லாம் அழியுது. அந்த உயிரினங்கள்லாம் வந்து என்னன்னா, பாதுகாக்கப்பட உயிரினங்களா வந்து மாறியிருக்கு. அப்ப நம்ம வந்து சதுப்பு நிலங்கள பாதுகாக்கணும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீட்டிய போடணும். அப்ப ராம்சார் ட்ரீட்டி ஓகேங்களா? ராம்சார் ஓகேங்களா? ட்ரீட்டி. ராம்சார் சைட்டு. அப்ப இந்த ட்ரீட்டி படி நெறைய இடங்கள ராம்சார் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அங்க வந்து சில ஆக்டிவிட்டி பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போல எல்லாமே வந்து ஐயுசிஎன்க்கான ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப சிவப்பு புத்தகம், ரெட் டேட்டா புக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு. ஓகே. இதுதான் வந்து என்னன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாரி. இது இந்த ரெட் டேட்டா புக்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1963ல இந்த கான்செப்ட் வந்து வருது. இதுல நெறைய கேட்டகரி இருக்கு. என்டேஞ்சர்ட் அப்புறம் எக்ஸிட் அதுபோல நெறைய கேட்டகரி இருக்கு. ஒரு உயிர் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இல்ல ஒரு உயிரினம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அத சொல்லக்கூடிய ஒண்ணுதான். மொத்தம் எத்தன ஸ்டேஜா வந்து இருக்குன்னா, 8 ஸ்டேஜா வந்து இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்டிங்க்ட் எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், என்டேஞ்சர்ட், வல்னரபிள், லோயர் ரிஸ்க், டேட்டா டெஃபிஷியன்சி, நாட் எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சிச்சுங்க. அழிஞ்சிச்சு. ஓகேங்களா? அழியக்கூடிய நிலையில இருக்கு. ரொம்ப மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கு. என்டேஞ்சர்ட் ஓகேங்களா? அப்ப இத மாரி வந்து இவங்க குடுக்குற டேட்டா. அப்ப எத்தன உயிர்கள் வந்து என்னன்னா, அதோட இனமே மரபற்று போயிருக்கோ! அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிரமிப்பாவும், ரொம்ப இதுவாவும் இருக்கும். ஓகேங்களா? வருந்தக்கூடிய அளவுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அந்த என்டாஞ்சர்டே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்ட், என்டாஞ்சர்ட் 2ஆ வந்து சொல்லியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து புரிஞ்சுக்கும். கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்ட் அண்ட் என்டாஞ்சர்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வல்னரபிள். நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இந்த 3த்த வந்து பயங்கரமா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? எக்ஸ்டிங்க்ட் அது வந்து ஆல்ரெடி வந்து ஆ டோட்டலாவே வந்து வழக்கத்திலேயே வந்து இல்ல. அது வந்து சுத்தமா வந்து இல்ல அப்டின்றத புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப மிகப்பெரிய கொம்பு இருக்கக்கூடிய யானை வந்து இருக்கா? அப்டின்னு கேட்டா இல்ல. எக்ஸ்டிங்க்ட். ஸோ எக்ஸ்டிங்க்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட். ஸோ டோட்டலி வந்து 99.999% இந்த உயிரினங்கள பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இந்த கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்ட், வல்னரபிள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்ப நீங்க நெனச்சாலும் வந்து காப்பாத்தலாம். ஓகே. ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ல எவ்ளோ கிரவுட் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் வல்னரபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லயன், எலிஃபண்ட், போலார் பியர் இதெல்லாம் வந்து சேர்க்கிறாங்க. ஸோ இதுல என்டாஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் சீ டார்டாயில் ஓகேங்களா? ப்ளூ வேல் இதெல்லாம். கிரிட்டிக்கல் என்டாஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா காண்டோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ரைனோ இதெல்லாம். ஸோ நியர் த்ரெட்டன்ட் அண்ட் லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இங்க வந்து குடுத்துருக்காங்க. மேஜரா இந்த ரிப்போர்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த இந்த 3 தான். அப்ப இத பேஸ் பண்ணி தான் ஒரு பகுதிய வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்க புலி இருக்கு, இங்க வந்து யானை இருக்கு, அழியக்கூடிய ஒரு இனம் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒ ஒ நீங்க வந்து இப்பவும் வந்து நியூஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. ஒரு மிருகத்துக்கு துப்பாக்கி கொண்டு பாதுகாப்பு வந்து குடுத்தாங்க. ஏன்? அந்த உயிரினத்திலேயே அந்த ஒரு காண்டாமிருகத்தில நெறைய இனம் இருக்குல்ல, அந்த ஒரு ஜெனடிக் ஸ்பீசிஸ் அது மட்டும் தான் இருந்தது. துப்பாக்கி வச்சு பாதுகாப்பு குடுத்தாங்க. எப்படியாவது அந்த அந்த இனத்த எப்படியாவது கடத்திற மாட்டோமா? ஏதாவது ஒரு பெண் காண்டாமிருகம் கிடைக்காதா? அதோட இனப்பெருக்கம் செஞ்சிட மாட்டோமா? அப்ப 4 பேர் சேர்ந்து துப்பாக்கியோட இருந்துகிட்டு ஒரு காண்டாமிருகத்த வந்து பாதுகாத்தாங்க. எப்படி எப்படி இருக்கு பாருங்க சூழல். மனிதனால தான் வந்து விலங்கு அழியுது. ஒரு கட்டத்தில விலங்குன்ற ஒண்ணே வந்து இல்லாம போயிடும். அப்படி ஒரு சூழல். அதுபோல ஒரு சூழல் வந்து என்னன்னா, அந்த காண்டாமிருகத்துக்கு வந்தது. அந்த ஒரு இனம் அதுக்கு வந்தது. 4 பேர் துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. அரசாங்கம் பாதுகாப்பு குடுக்குது. இல்ல துப்பாக்கியோட அரசாங்கம் தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும். உலகத்துல உயிரினங்கள் வந்து அழிஞ்சுட்டே இருக்கு. உயிரினங்கள துப்பாக்கி ஏந்தி அரசாங்கம் வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க. அந்த சூழலுக்கு வந்து வருது. ஓகேங்களா? அது வந்து கூடாது. அப்படின்னா இந்த டேட்டாவ பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்பப்ப முன்னெடுப்புகள எடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான். ரெட் அண்ட் கேட்டகரி வந்து என்னென்ன? ஸோ கிரைட்டீரியா பாப்புலேஷன்ஸ் வந்து எப்படி வந்து குறையுது? எந்த அளவு இருக்கு? ஸோ சம் கிரைட்டீரியாவ பேஸ் பண்ணி தான் என்டாஞ்சர்டா, வல்னரபிளா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள எவ்வளோ கிரவுட் வந்து இருக்கு. கடந்த காலங்கள்ல எப்படி வந்து அழிஞ்சுட்டே இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ புலி திட்டம் டெஃபினட்டா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 100% வந்து வரும். ஸோ 1973ல தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு டைகர் அ இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 9 புலிகள் காப்பகத்தோட துவங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் டைகர் சக்சஸ் தான்னு கேட்டா டெஃபினட்டா சக்சஸ் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 புலி காப்பகம் வந்து இருக்கு. டைகர் ரிசர்வ் வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. புலிகளுடைய எண்ணிக்கைய வந்து இன்கிரீஸ் பண்ணதுல சரிங்களா, இந்த ப்ராஜெக்ட் டைகர் இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே முக்கியமா வந்து இருந்தது
அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1973. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? உத்தரகாண்ட்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவுல தான் இந்த திட்டம் வந்து என்னன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது இதுல வந்து இது வந்து சட்டப்பூர்வமான அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய புலிகள் காப்பக ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. இவங்க தான் வந்து என்னன்னா புலிகளுக்கான ஒரு காப்பக ஆணையம். ஸோ 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ தான் இந்த ஆணையத்த வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. 2015 ஜனவரி 20ல ஒரு அறிக்கைய வந்து என்டிசிஏ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுடைய அந்த அறிக்கையின்படி இந்தியாவுல இருக்கக்கூடிய புலிகளுடைய அப்ராக்ஸிமேட் பாப்புலேஷன் 2212 ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா. புலிகளுடைய எண்ணிக்கை வந்து ஏத்தனதுல இந்த புலி திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா வந்து இருக்கு. சரிங்களா. இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து இருக்கிறத நம்ம வந்து ஒரு 2 கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. இன்சிட்டுவ பொறுத்தவரையும் அ பாதுகாக்கப்பட்ட ஏரி, குளம், நிலம், பயோஸ்பியர் ரிசர்வ் ஓகேங்களா. டெரஸ்ட்ரியல், மரைன் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் என்ன? இந்த சாக்ரெட் குரோவ்ஸ், சாக்ரெட் லேக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஒண்ணும் இல்லம்மா. கோயில் காடுகள்மா. அ ஒவ்வொரு ஊர்லயும் டெஃபினட்டா கோயில் இருக்கும். அந்த கோயில சுத்தி வந்து என்னன்னா, 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கருக்கு காடுகள் போல வந்து இருக்கும். அது கோயிலுக்கு சொந்தமான காடுகள். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காண கிடக்காத அரிய இனங்கள். இனம் நம்ம வந்து சொல்லும்போது தாவர இனத்த தான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப தாவர இனங்கள்லாம் வந்து ஆ ரொம்ப டான்சர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இனங்கள்லாம் கோயில் காடுகள்ல வந்து இருக்கும். பயோஸ்பியர் ரிசர்வ் அதுக்கப்புறம் நேஷனல் பார்க் இது எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து வருது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்டன் கார்டன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து வருது. கார்டன், மேன் மேடு ஸ்ட்ரக்சர் அதுல வந்து நீங்க வந்து 2ஆ வந்து பிரிக்கலாம். சரி. ஒரு 3 விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இல்ல வித்தியாசம் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஒண்ணு பயோஸ்பியர், இன்னொன்னு நேஷனல் பார்க், இன்னொன்னு வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதுல வந்து பயோஸ்பியர பத்தி நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஸ்பியர் 1971 தான் இது போல ஒரு டெர்மே வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா. 1971ல யுனெஸ்கோவால தான் வந்து இந்த பயோஸ்பியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பயோஸ்பியர பொறுத்தவரையும் ஒரு 3 ஜோனா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் ஜோன், இன்னொன்னு பஃபர் ஜோன், இன்னொன்னு கோர் ஜோன். சென்டர்ல இருக்கிறது கோர் ஜோன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஃபர் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிஷன் ஜோன். இதுல கோர் ஜோன் இருக்கக்கூடிய இதுல ஹைலி புரொடெக்டட் மலைவாழ் மக்கள் கூட இதுக்குள்ள வந்து போகக்கூடாது. பஃபர் ஜோன்ல மலைவாழ் மக்கள் போய்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி விறகுகள், சுள்ளிகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த டிரான்சிஷன் ஜோன்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து இது வந்து இருக்கும். இப்படிதான் வந்து என்னன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பகுதிக்கான அந்த நிலத்த வந்து என்னன்னா 3ஆ நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 2021 கணக்கெடுப்பு படி வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்சிஷன் ஜோன்ல எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து இருக்கு. ஹியூமன் செட்டில்மென்ட் வந்து இருக்கு. ஸோ பஃபர் ஜோன்ல எல்லாமே வந்து இருக்கான்னு கேட்டா, கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் வந்து இருக்கு. கோர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஜோன்ல எந்தவித இதுவும் இல்ல. யாருமே வந்து உள்ள போகக்கூடாது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5670 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் அப்படி இருந்ததுன்னா, அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சோ அவ்வளதான் வந்து பயோஸ்பியர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் பார்க்க பத்தி நம்ம வந்து பேசலாம். நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்கான ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3162 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரையும் இருக்கலாம். இது வந்து சயின்டிஃபிக் பிரின்சிபலான்னு கேட்டா, சயின்டிஃபிக் பிரின்சிபல் கிடையாது. ஓகேவா? சயின்டிஃபிக் பிரின்சிபல் வந்து என்ன கிடையாது. நேஷனல் பார்க்லாம் வந்து எந்த ஆக்ட் கீழ வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, 1972 வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட். இதுபடி தான் வந்து நேஷனல் பார்க்க கொண்டுட்டு வந்து அதுக்கான ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராங்க. நேஷனல் பார்க்க யார் சார் உருவாக்கலாம்? அப்படி பார்த்தீங்கன்னா, போத் ஸ்டேட் கவர்ன்மென்ட்டுக்கான விருப்பத்தின் பேர்லயும் உருவாக்கலாம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுக்கான விருப்பத்தின் பேர்லயும் வந்து உருவாக்கலாம். அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் பார்க்க எந்த கவர்ன்மென்ட் வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். ஒரு பார்க்க எந்த கவர்ன்மென்ட் வேணாலும்
டிக்ளேர் பண்ணலாம். சரி, இந்த நேஷனல் பார்க்ல ஹியூமனுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அலோவ்டா அப்படின்னு கேட்டா, ஸோ டூரிசம் பர்மிசிபிள் இல்ல. சில விஷயங்கள வந்து என்னன்னா இன்கிரீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நேஷனல் பார்க் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அங்க தங்கலாம் முடியாது. அங்க ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பெருசா வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வந்து பார்க்கலாம். பார்க் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் நேஷனல் பார்க் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேஷனல் பார்க் அப்படின்றது பவுண்டரி வந்து ஃபிக்ஸட். இத வந்து பெரும்பாலும் வந்து மாத்த மாட்டாங்க. அதேபோல பயோஸ்பியர் இருக்குல்ல, பயோஸ்பியர விட இது வந்து கம்மி. பயோஸ்பியர விட இது வந்து கம்மி. ஸோ டோட்டலா 106 நேஷனல் பார்க் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு கவுண்ட் வந்து ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஓகேங்களா? வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இதுவும் 1972 ஆக்ட் படி கொண்டுட்டு வந்தாங்க. ஏரியா வந்து என்ன அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. 7818 ஏரியா வந்து இருக்கு. பவுண்டரிய வந்து ஆ அலோவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, பவுண்டரிய வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ப வந்து ஏத்துக்கிறாங்களா? அதாவது ஒண்ணும் இல்லம்மா. நேஷனல் பார்க்னாலே கவர்மெண்ட் தான். பயோஸ்பியர்னா கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? பயோஸ்பியர்னா வந்து என்ன? கவர்மெண்ட் தான். ஆனா, இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிய பொறுத்தவரையும், நீங்க வந்து பிரைவேட் ஓனர்ஷிப்பும் அலோவ்ட். பிரைவேட் ஓனர்ஷிப்பும் அலோவ்ட் அப்படின்னா வந்து என்ன? டூரிசம்லாம் வந்து அலோவ்டு 1. 2வது ஒரு குறிப்பிட்ட லேண்ட மக்களே சேர்ந்து பார்த்துக்கிறோம். இல்ல நாங்க பார்த்துக்கிறோம்னு ஒரு அமைப்பு கேட்கறாங்கன்னா, அது வந்து அலோவ்டான்னு கேட்டா, அது வந்து அலோவ்ட். அத பத்தி தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கன்சர்வேஷன் ரிசர்வ். இதுல முழுக்க முழுக்க வந்து என்னன்னா கவர்மெண்ட் தான். அங்க இருக்கக்கூடிய ஃப்ளாரா, ஃபௌனா அதாவது தாவரங்கள், விலங்குகள் 2த்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வந்து என்னன்னா, சட்டங்களுக்கும், அரசாங்கத்துக்கும் வந்து இருக்கு. ஆனா, அந்த கம்யூனிட்டி ரிசர்வ பொறுத்தவரையும், இப்ப வாலண்டியர் வந்து கேட்கறாங்க. இல்ல அந்த பகுதி மக்கள் வந்து கேட்கறாங்க. நாங்களே இந்த பகுதிக்கு வந்து பொறுப்பு. அப்படின்றப்ப, அந்த மக்கள பேஸ் பண்ணியே வந்து என்னன்னா, அத்தன இதுவே வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த கம்யூனிட்டி ரிசர்வ் அந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்கும், அதாவது ஃப்ளாரா, ஃபியூனா எல்லா ட்ரெடிஷனல் வேல்யூக்கும் பொறுப்பு வந்து என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி. இது வந்து இண்டிவிஜுவலே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. லைக் பிரைவேடைசேஷன் போல. ஓகேவா? இதுதான். இப்போதைக்கு வந்து இது போதும். ஆ இதுல நீங்க இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிர்றேன். இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாலிசி நோட்ஸ லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட்க்கான பாலிசி நோட்ஸ். டெஃபினட்டா பாலிசிக்கான ஃபாரஸ்ட்க்கான பாலிசி நோட்ஸ். இதுல வந்து கேட்குறீங்க. இப்ப நம்ம பார்க்கறது பயோடைவர்சிட்டி. அப்ப பாலிசி நோட்ஸ் ஃபுல்லா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, நோ. அதெல்லாம் ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க. ஓகேவா? என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு பார்ட். அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் வண்டலூர் பார்க். அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஓகே. டெஃபினட்டா பேஜ் நம்பர் 57 டூ 68 இத பார்த்துருங்க. ஓகே. உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டில வராது. காடுகள், வளங்கள் சார்ந்து வரும். ஓகே. ஃபாரஸ்ட் பாலிசி, ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா? ஸ்டாச்சுட்டரி பாடி ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் மேனேஜ்மென்ட் இதெல்லாம். பட் இந்த 5த் ஒன் வந்து நம்ப இப்ப பார்த்ததுலருந்து வரும். அப்ப இத தயவு பண்ணி வந்து படிச்சிடுங்க அப்படின்றத சொல்றேன். அது மட்டும் இல்லாம, இன்னும் 2, 3 பிடிஎஃப் வந்து நான் குடுக்குறேன். தமிழ்நாட்டுக்கான பயோடைவர்சிட்டி அப்படின்றது இங்க வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இத பேஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து கொஸ்டின் வந்து மெயின்ஸ்ல நம்ம எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்வென்ஷனல் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிடிய பேஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து குடுக்குறாங்க. ஃபுல் டேட்டாவும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான கோல் எல்லாமே வந்து இருக்கு. அப்புறம் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அப்ப பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டினா நான் ஆல்ரெடி சொன்னது தான். டிஎன் பயோடைவர்சிட்டி போர்டே வந்து இருக்கு. இப்ப கவர்மெண்ட்டே வந்து என்னன்னா, ஒரு போர்டு வச்சு பாதுகாக்கக்கூடிய அளவு வந்து என்ன பயோடைவர்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 இதில தான் வந்து என்னன்னா, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்ட வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த ஆக்ட்ட பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல முக்கியமான ஆக்ட் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இயர்ஸ் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி. இந்த தமிழ்நாடு பயோடைவர்சிட்டில என்னலாம் வந்து இருக்கு? தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் அத்தனையும் சொல்லிட்டு, ஜியோகிராபிக்கல் ஏரியாவ சொல்லிட்டு, மொத்த லேண்ட் ஏரியாவுல எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்றத குடுக்குறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்ல வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப இந்தியாவுல மொத்தம் 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னா, அதுல ரொம்ப முக்கியமான
ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை. அது வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஓகே. 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல வெஸ்டர்ன் காட்ஸும் ஒண்ணு. அது தமிழ்நாட்டுல வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 1/3 ஓகேங்களா? டோட்டல் ஃப்ளோரா ஓகேவா? அ மொத்த தாவரங்கள்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த தாவரங்கள்ல 1/3 தாவரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டோட்டலான ஸ்பீசிஸ் என்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ்க்கான கவுண்ட்ட லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய பயோடைவர்சிட்டி எப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுல என்னென்ன உயிரினங்கள் இருக்கு? போன கிளாஸ்லயே பார்த்தோம். பயோடைவர்சிட்டி இஸ் நத்திங் பட் கால்குலேஷன் த கவுண்ட் ஓகேங்களா? அதுதான். ஸோ பயோடைவர்சிட்டி லாஸஸ் இன் தமிழ்நாடு. பயோடைவர்சிட்டி லாஸ் எதனால வருதுன்னு ஜெனடிக்கா பார்த்தோம். தமிழ்நாட்டிலயும் அதேதான். இப்ப பாப்புலேஷன், பொல்யூஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகப்படியான சுரண்டல். இது இந்தியாவுக்கு வேற, தமிழ்நாட்டுக்கு வேற இல்ல. தமிழ்நாட்டுக்கும் இதேதான். அப்ப அங்க பார்த்த கன்டென்ட்ட தான் வந்து இங்க வந்து தனியா வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்த தகவல். இது தமிழ் பிடிஎஃப் இல்ல. அதையும் நான் சொல்லிட்டேன். தமிழ் பிடிஎஃப் வந்து இது இல்ல. ஸோ அகைன் மேஜர் த்ரெட் இன் பயோடைவர்சிட்டி. ஸோ இதுல நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ங்களா? இத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு இன்சிட்டு ஜெனடிக் டைவர்சிட்டி. இன்சிட்டு, எக்ஸிட்டுன்னு 2ஆ வந்து பிரிச்சோம்ல. அதுல இது வந்து எதுல வருது? இன்சிட்டுல வருது. ஓகேங்களா? ஸோ உல். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரா, ஃபௌனா இன் என்பிஆர். ஸோ என்பிஆர் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். அத பேஸ் பண்ணி இருக்கு. பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா ரிசர்வாயர். இது வந்து பாலிசி நோட்ஸ்லயே இருக்குங்க. பாலிசி நோட்ஸ் வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார். பாலிசி நோட்ஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா இத பாருங்க. ஓகே. இத பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்கனாமில எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது எல்லாமே வந்து தெளிவா வந்து ஸோ எக்ஸிஸ்டிங் பாலிசி என்ன இருக்கு? எவ்ரிதிங் இஸ் தேர். மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த ஒரு நோட்ஸ் போதும். தேவையான அளவு டேட்டாஸ் வந்து இருக்கு. ஓகே. இத தாண்டி நமக்கு வந்து இன்னும் நெறைய தகவல்கள் வேணும்னா, நேத்து பார்த்த மாரி ஆக்ரோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. இதையும் வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஸோ அகைன் திஸ் பிடிஎஃப் ஓகேங்களா? இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் ஓகேங்களா? நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கான அந்த அறிக்கை தான் வந்து இது. டெஃபினட்டா 104 பேஜஸ் இருக்கக்கூடிய அறிக்கை. பாருங்க, பாருங்க, பாருங்க. இதுல எதெல்லாம் சார் பார்க்கணும்? நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருமா? இது வந்து குரூப் 2 எழுதுறவங்க மட்டும் பாருங்க. குரூப் 2 எழுதுறவங்க இத பார்க்கணுன்ற அவசியம் வந்து இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ராம்சார் சைட். இந்தியாவுல எத்தன சைட் வந்து இருக்கு? அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து இங்க எத்தன வந்து இருக்கு? ஓகேங்களா? ஸோ இந்தியாவுல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாப்டர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி ப்ரொஃபைல் இந்தியா. என்னென்ன பாலிசி வந்து இருக்கு? ஸோ பார்ட்டிசிபேட்டரி பிளான்ஸ் வந்து என்ன இருக்கு? ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் என்ன? ஆக்ரோ பயோடைவர்சிட்டினா என்ன? சஸ்டைனபிள் மேனேஜ்மென்ட். ஸோ ஒரு மெட்டீரியல் ஒரு பாலிசி நோட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் லைக் பாலிசி நோட்ஸ் போலவே இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கான மெட்டீரியல் டெஃபினட்டா தமிழ்ல இல்ல. ஓகேவா? இங்கிலீஷ்ல தான் வந்து இருக்கு. அதனால இந்த மெட்டீரியலையும் நான் வந்து இப்ப உங்களுக்கு குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயும் நெறைய தகவல் இருக்கு. இந்த தகவல்களும் டெஃபினட்டா வந்து ஸ்டேட்மென்ட்ல கேட்பாங்க. டெஃபினட்டா வந்து நெறைய இருக்கு. ராம்சார் சைட்லாம் வந்து இந்தியாவுல எங்க இருக்கு? எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒன் லைனர் போல இல்ல. எலாபரேட்டாவே வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைண்ட் மேப் போல குடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன பத்தி ஆ மைண்ட் மேப் போல வந்து குடுத்துருக்காங்க. அ இப்ப நம்ப பிளாக் அண்ட் ஒயிட்லயே பார்த்துட்டு, இது மாரி ஒரு கலர் பிடிஎஃப் எடுத்து நம்ம வந்து படிக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பிடிஎஃப் குடுக்குறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் இத முக்கியமா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இத ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ்லயே புக் இருக்கு. ஜூவாலஜி புக்கு. அதுவே போதும். பட் இருந்தாலும் இது ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவ பத்தி, வெஸ்டர்ன் காட் தமிழ்நாட பத்தி, எல்லாத்த பத்தியும் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்பெசிஃபிக்கா குடுத்த இந்த விஷயங்கள நீங்க வந்து பார்க்குறா போல இருக்கும். அடுத்து வந்து இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஸ்டிடியூஷன் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க அவங்க வந்து எதுக்கு வந்து ரிசோர்ஸஸா வந்து இருக்காங்க. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ்.
ஸோ அவங்களுக்கான வெப்சைட்டோட இருக்கக்கூடிய பிடிஎஃப் நான் வந்து குடுக்குறேன். இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க நெறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட். இது வந்து எங்க வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னா, பெங்களூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இது எதுக்கான சோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் பூச்சி இனத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ஸும் ஸ்பெஷல் ரிசோர்ஸஸ் எதுக்காக வந்து துவங்கப்பட்டது, இல்ல அங்க வந்து என்ன குடுக்குறாங்க, இத பேஸ் பண்ணி பிளஸ் வந்து என்னன்னா வெப்சைட் ஓகேவா? இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தது என்ன, ரெட் டேட்டானா என்ன? அதுல வந்து என்னலாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சிம்ப்ளிஃபையா ரொம்ப ஜெனரிக்கா பார்த்தோம். ஜெனரிக்கா இல்லாம அட்வான்ஸா வேணும். அட்வான்ஸா இருக்கக்கூடிய பிடிஎஃப் குடுத்துட்டேன். இதுலயும் பர்ட்டிகுலரா இதுதான் கேட்பாங்க, இதுதான் சொல்லவே முடியாது. இதுதான். பாலிசி நோட்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றது சொல்லி அந்த ஒரு 10 பேஜஸ் வந்து போதும். பாலிசி நோட்ஸ் வந்து செல்ஃப் ரீடபிள் தான். இப்போ உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? பயோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரினா வந்து என்ன? பயோஸ்பியர்னா என்ன? இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து தெரியுது. பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்து தெரிஞ்சாலே, இப்ப அத வச்சு பார்க்கும்போது, ஓகே இதுதானா? ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்குமா? இருக்காதா? டூரிசம் அலோவ்டா இல்லையா? இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு புரிதலுக்குள்ள வந்து வந்துடலாம். மைக்ரேஷன்ஸ் வெளிய இருந்து உள்ள வரக்கூடிய ஃபாரின் ஏலியன் ஸ்பீசிஸ்னால எந்த விதத்தில வந்து பாதிப்பு இருக்கு? இது போல நெறைய கன்டென்ட் வந்து என்ன பண்ணணும்னா, பேசிக் தெரிஞ்சா மட்டும் தான் தமிழ்நாடு லெவல், இல்ல இந்தியா லெவல்ல வந்து பாலிசி நோட்ஸ எடுத்து லைட்டா வந்து பார்க்க முடியும். இப்போ 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, 15 கொஸ்டினும் பாலிசி நோட்ஸ்ல இருந்து தான் கேட்க மாட்டாங்க. ஒரு 4 கொஸ்டின், 5 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மென்டல். அதேபோல அத்தனையும் வந்து டீப்பா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, அத்தனையும் டீப்பா வந்து கேட்க மாட்டாங்க. பிரச்சனைய புரிஞ்சுக்கோங்க. நீங்க அத்தனையும் டீப்பா வந்து படிப்பீங்க. ஆனா, அது அந்த அளவு வந்து தேவையும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு பிரைமரி சோர்ஸ் வந்து என்னன்னா, ஸ்கூல் புக் தமிழ்நாடு பேஸ் வந்து நீங்க வந்து ஜியோகிராஃபி வந்து படிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் என்விரான்மென்டல பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு என்விரான்மென்டல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்ல. ஓவராலா ஓவராலா வந்து நீங்க வந்து என்விரான்மென்டல வந்து நீங்க பார்க்குற மாரி இருக்கும். இது 2த்தையும் வந்து ஜெனரிக்காவே வந்து படிச்சாலே 10 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஜெனரலா படிச்சாலே. நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிச்சாலும், அதிகபட்சம் ஒரு 12, 13 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். பாலிசி நோட்ஸ்லருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அதுவே ஃபுல்லா டாமினேட் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. அப்ப ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி ஸ்டேட்மென்ட் கேட்டாங்கன்னா, அதுவே உங்களுக்கு டஃப்பா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த பிரைமரி வந்து என்னன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸு. இங்க பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, 12த் ஸ்டாண்டர்ட் ஜூவாலஜி புக்க எடுத்து தயவு பண்ணி பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மென்டல் இஷ்யூ 2 யூனிட் நான் குடுக்குறேன். அந்த என்விரான்மென்டல் இஷ்யூ, பயோடைவர்சிட்டி 2த்தையும் வந்து என்னன்னா, படிச்சு முடியுங்க. படிச்சு முடிச்சா ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தயவு பண்ணி படிச்சிருங்க. ஓகே. ஸ்கூல் புக் தான் பேசிக். அத தாண்டி இந்த பாலிசி நோட்ஸ் அதெல்லாம் வந்து நான் குடுக்குறேன். இதைய வந்து நீங்க வந்து கொஞ்சம் கோ த்ரூ வந்து பண்ணிக்கோங்க. கன்டினியூஸா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.